வணக்கம் மக்களே. பார்க் ஜிஹான் அண்ட் சியோன் குக்கோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன See You at Work Tomorrowன்னு கூடிய ஒரு நியூ சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு செமையான சீரிஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்குமே பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃபீஸ் ட்ராமா கூட இது இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடைய ஆரம்பத்துலேயே நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்டான ஜியோனை காமிப்பாங்க. அவங்களும் ஒரு மாதிரி வருத்தத்தில் பேஸ்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டே உங்கள் வீட்டுக்கு கூட்டிருந்துருப்பாங்க. அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்டுமே நீ ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட பேச ஆசைப்பட்றேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் வர முடியாது, மன்னிச்சுடுன்ற மாரி மெசேஜ் அமைச்சிருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினி வருத்தத்தில் அங்கே இருக்க ஒரு கேக்கை எரிய வைக்கிறாங்க. அந்த கேக் எரிஞ்சு முடியும் போது தான் அந்த இடத்துல இவங்க ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க தெரியுது. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் கடைசி வரைக்கும் வரல. இதை தொடர்ந்து ஒரு 8 மாதம் கிடக்கிறமே காமிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி ட்ரெயினில் இருப்பாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸில் நம்ம பேயானாலும் சரி, உடம்பு சரியில்லைனாலும் சரி, என் குடும்பத்தில் யாருனாச்சும் ஒருத்தவங்க இறந்து போனாலும் சரி, நம்ம எப்பயுமே வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்குன்ற மாரி ஒரு மாதிரி வருத்தத்தை சொல்லிகிட்டு இருக்குங்க. அந்த சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வரும். அது என்னென்னா இன்றைக்கி மழை அதிகமாக பெய்ய வாய்ப்புகள் இருக்குது, எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கன்ற மாதிரி ஒரு அலர்ட் வர ஹீரோயினுமே ஃப்ளட் வர மாதிரி லைட்டை யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து ஹீரோயினிக்கு கை கொடுக்க அவருடைய கையை பிடிச்ச ஹீரோயினி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள்கிட்ட இப்போ எங்கே போகிறோன்ற மாதிரி கேட்கும்போது அவர் வேலைக்கு போகிறதா சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயினோட முகமே வாடி போயிடுது. ஹீரோயினால் இந்த நரகத்தை விட்டு தப்பிக்க முடியல. கடைசியாக தான் ஹீரோயினுமே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இவங்க வேலைக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்க. காலையில் சாப்பிடாம வந்ததுனால பை ஒன் கெட் ஒன்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் கேக்கை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயம் தான் இவங்க கொலிக்கு வரது மட்டும் இல்லாமல் 3 No Man கூடிய ஒரு பர்சனை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. அது யாருன்னு ஹீரோயினி கேட்கும்போது தான் அது நம்ம கதையோடைய ஹீரோன்னு தெரியுது. அவருடைய நேம் சீவோன்றது. இவர் பெருசாக சிரிக்கவும் மாட்டார், அதே சமயத்தில் அதிகமாக மக்கள்கிட்டயும் தொடர்பு வச்சுக்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். கடந்த 5 வருஷத்தில் மட்டுமே இருக்குது 2 ஸ்பெஷல் ப்ரமோஷன் கிடச்சிருக்குன்னு தெரியுது. இவர் எதனாச்சும் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு போனான்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் 100% முடிக்காமல் வர மாட்டாரா. இவர் ஒரு இடத்துக்குள்ளார போயிட்டான்னா அந்த இடம் முழுக்கவே ரத்த பூமியாக மாறிடுன்ற மாரி அந்த கொலிக்கு வேறு ஓவராக பில்டப் தந்துன்னு இருப்பார். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுமே நீ நாவல் படிக்கிறது கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய டீமான ப்ராடக்ட் பிளானிங் டீம் 1க்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற மேனேஜர் எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஐஸ் ப்ராஜெக்டில் இவங்க வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அதோடைய ப்ரொடக்ஷனில் நிற்கிற மாரி இருக்கா. அந்த ஐஸ் ப்ராஜெக்ட்ன்றது குவாங்ஜூல் தான் நடக்கும். அதால் அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு ஹீரோயினியை போக சொன்னால் ஹீரோயினுமே டைமை பார்த்து அங்கே போக 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே லஞ்ச் டைமை வந்துடும். அதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் நீ சாப்பர் எடுத்துன்னு போகணும் ஹீரோயினிக்கிட்ட அந்த மேனேஜர் சொல்கிறாரு. ஆனால் சாப்பர் ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு தானு கேட்கும்போது அந்த இடத்துல மேனேஜருமே எப்படியோ பேசி ஹீரோயினை சாப்பரில் அனுப்புகிறாரு. அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வேகமாக வந்துன்னு இருக்காங்க. இப்போது என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரீசெண்டாக ஒரு ஐஸ் ப்ராஜெக்ட் நடத்துகிறாங்களே அது விஷயமா இவங்க ஐஸை டெஸ்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ஐஸோடைய குவாலிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கிற விஷயமாக தான் சண்டை நடக்குது. அதில் ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாருமே அமைதியாக்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் ப்ராடக்ட்டை இப்போதையும் இவங்க வெளியிடலான்னு இருக்காங்க. இது பக்கவாக இருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஹீரோமே நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் எப்படி டெவலப்மெண்ட்டை நடத்துவீங்க, இப்படி தான் நீங்கள் வேலை செய்வீங்களான்ற மாரி அங்கே இருக்கிற ஹீரோயின் கிட்ட கேட்க அந்த இடத்துல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இதை விட்டால் வேறு வழி கிடையாது, நம்ம காம்படேட்டர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போகணும் போது ஹீரோமே அதெல்லாம் கிடையாது, ஒரு வேளை நம்ம ப்ராஜெக்டோட காம்படேட்டர் இது நல்லா இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின்மே என் ஐடியா எது கிடையாது, நம்ம முதல்ல மார்க்கெட்டில் காலடி எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையுமே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அது நல்லா இருக்கணும் போது அந்த இடத்துல ஹீரோமே நீங்கள் பேக்கப்புக்கு பிளான் வச்சுருக்க விஷயம் எனக்கு நல்லா புரியுது, அதான் நீங்கள் பேக்கப் பிளானையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணுங்கள், பேக்கப் பிளான் இருக்குது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்க ஹீரோயின்மே நீங்கள் யாருன்ற விஷயம் எனக்கு தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் தான் கன்சீவ்ன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதாவது 3 No Man. அதில் ஹீரோயுமே நான் இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அதை சுற்றி பார்க்கலான்னு இருக்கும்போது அந்த சமயம் தான் ஹீரோயினி ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருந்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம ஐஸ் ஸ்பைக்கு உருவாக்கினா நல்லாயிருக்கும், அது ஒன்றும் குவாலிட்டி அதிகமாக இருக்குன்ற மாரி ஹீரோயினி ஒரு சின்ன ஐடியா சொல்ல இந்த ஐடியா ஆக்சுவலி ஹீரோவுக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு தான் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கடைசியாக தான் ஹீரோயினி பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன அவங்க சாப்பரில் கிளம்ப வேண்டியது தான். அதனால் சாப்பர் ஓட்ட வேண்டியவங்க எங்கன்ற மாரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் அந்த ஆட்களுமே கண்டுபிடிக்கிறாங்க. பைலட்டோட சேர்ந்து இவங்களும் போகலான்னு இருக்கும்போது புதுசாக ஹீரோயினி கூட ஒரு கெஸ்ட் வர விஷயம் தெரியுது. ஹீரோயினுமே யார் வராங்கன்னு பார்க்கும்போது கடைசி தான் அங்கே வருது ஹீரோன்ற விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினிக்கு பெருசாக விருப்பம் இல்லைதா இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் போகிறாங்க. ஹீரோயினிக்கு லைட்டாக என்ன இருக்கதா செய்யுது, எதுக்கு இவர் நம்ம கூட வரணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, அதில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட ஹீரோ பெருசாக ஹீரோயினி கிட்ட பேசல. அந்த சமயத்தில் திடீர்னு அந்த சாப்பர் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த ஹீரோயினி காலையிலே வந்து ஹெவி ரெயின் வரப்போகிறதா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுதான் ரீசனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயினி பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அதில் ஹீரோயினியும் பயப்படுறது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய மடி மேலேயே போய் விழுந்துருவாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹீரோ முழுக்கவே கூலாக தான் இருப்பார். அந்த சமயத்தில் ஹீரோயினுமே என்ன நடக்குதுன்ற விஷயத்தை ரியலைஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வேகமாக ஏன்சிருப்போன்ற மாரி ஹீரோயின் ஏன்சிருக்க
அந்த சமயத்தில் இவங்க ஒரு கேரி பேக் வச்சுருந்துருப்பாங்க. அது ஹீரோ தரது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு தான் உதவுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினி அதில் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி திரும்ப அவங்க டீமுக்கு போனால் அங்கே இருக்கிற பயங்கரமாக திட்டுறாரு. இங்கே நான் மட்டும் தான் சம்பளம் வாங்குறேன்னா, நான் மட்டும் தான் வேலை செய்கிறேன்னா, நீங்கள் எதுவுமே பண்ணலையான்ற மாரி எல்லாருமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோயினிக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. கடைசியாக தான் அந்த திட்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஹீரோயினி எப்பயும் போல் வேலை செய்ய ஆரம்பிச்சுறாங்க. கரெக்டாக 6 மணி ஆனோடனே ஹீரோயினி வேலையை விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினிக்கு ஆஃபீஸில் ஒரு சின்ன நிக் நேம் இருக்கும். அதுதான் கிளாக் ஃபேரின்றது. அதுபடி ஹீரோயினி ஆஃபீஸை விட்டு கரெக்டாக போயிடுவாங்க. வீட்டுக்கு போனோடனே இன்றைக்கும் எனக்கு வேலையை விடணும்னு ஆசையாக இருக்குன்ற மாரி இவங்க யோசிச்சுன்னு இருப்பாங்க. ஹீரோயினிக்கு எப்போல்லாம் வேலையை விட்டு நிற்கணும்னு ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் இவங்க ஒரு சின்ன பேட்சை செவுத்தில் ஒட்டுவாங்க. இந்த பேட்சை இவங்க ஒட்டுறதுக்கு ரீசனு எப்போல்லாம் இவங்களுக்கு வேலையை விடணும்னு ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் இதேமாரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுபடி தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க ஃபோனில் ஒரு சின்ன மெசேஜ் வருது. அது என்னென்னா இவங்க ரீசெண்டாக ஒரு ஐஸ் ப்ராஜெக்ட்டில் வேலை செஞ்சுருப்பாங்களே, அதில் வந்து பணம் வந்த விஷயம் தெரிய வர அதில் ஹீரோயினி இன்றைக்கி வேலையை விட வேணான்னு சொல்லிட்டு அந்த பேட்சை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே இது வரைக்கும் நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி நாளில் என்னெல்லாம் சந்திச்சாங்கன்ற விஷயத்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல இதே சம்மந்தம் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்குன்றதுனால அதை வேறு அவங்க கவனிச்சுன்னு இருப்பாங்க. அந்த சம்மந்தம் ஃப்ரெண்டுமே வந்து காயோல்னு கூடிய ஒரு பர்சனை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினி லைட்டாக டென்ஷன் ஆக்குறாங்க. ஏன்னா காயோலாம் நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துருந்துருப்போம். ஹீரோயினியும் ஒருத்தவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களா, அவன் தான் காயோல். ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவனை முதல்ல ஹீரோயினி எப்போ சந்திச்சிருப்பாங்கன்னா 2013 தான் சந்திச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவன் ஒரு சின்னதாக மியூசிக் வாசிச்சுருந்துருப்பான். அந்த மியூசிக்கோடைய ஈர்ப்பு மூலியமாக ஹீரோயினி வந்துருந்துருப்பாங்க. வந்து அந்த மியூசிக் மொத்தத்தையுமே ரசிச்சுருந்துருப்பாங்க. கடைசியாக தான் அவனுமே ஹீரோயின் கிட்ட வரது மட்டும் இல்லாமல் நீங்களும் எங்கள் பேண்டில் சேர்ந்துக்கிறீங்களான்ற மாரி ஒரு ஃபார்மை தந்துருப்பான். அதில் ஹீரோயினியுமே ட்ரம்ஸுன்ற மாரி கொடுத்துருந்துருப்பாங்க. ஹீரோயினிக்கு ஒரிஜினலாகவே ட்ரம்ஸ் வாசிக்க தெரியாது. ஆனால் கடைசியாக தான் ட்ரம்ஸை கற்றுப்போமேன்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ்லாம் வாசிக்க கற்றுக்கிட்டு கடைசியாக தான் இவங்க பேண்ட்லேயே சேர்ந்துருப்பாங்க. ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஹீரோயினி எப்படினாச்சும் இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு காயோல் கிட்ட சொல்லலான்னு இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு காயோல் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிற மாரி ஒரு பிளான் வந்துடும். அதில் ஹீரோயினி அதை சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க. கடைசியாக தான் ஹீரோயினி வந்து காயோல் ஒரு நிலைமைக்கு அப்புறம் சந்திச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள லவ்வாக மாறி 2 பேருமே லிவிங் டுகெதர்லேருந்து கடைசியாக தான் அது பிரேக்கப்பில் முடிஞ்சிருந்திருக்கும். இதால் தான் ஹீரோயினிக்கு லவ்னாலே பிடிக்காது. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து எல்லாருடைய டீட்டெயில்ஸு செக் பண்ணிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினியோட எதிர் டீமில் தான் ஹீரோ மேனேஜராக சேர போகிறாரு. ஹீரோயினி வந்து ப்ராடக்ட் பிளானிங் டீம் 1 இருப்பாங்க. அதே டீம் 2 தான் இப்போதைக்கு ஹீரோ ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி டீம் 2 இருக்கிறவங்களுடைய மேனேஜருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால அது விஷயமா ஹீரோ இது மொத்தத்தையுமே பார்த்துக்கிறதா சொல்லி இந்த டீமுக்கு வராரு. ஹீரோ வந்து அதை பார்த்து அந்த சைடு இருக்க ஹீரோயினியும் நோவாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல நோவான்றது ஹீரோயினுடைய ஒன் ஆஃப் த கொலீகுன்னு சொல்லலாம். அவங்க 2 பேர் தான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய மேனேஜர் காமிச்சா அந்த இடத்துல ஒருமே வேணும்னே ஹீரோவை திட்டுற மாரி, நான் ஒன்றும் ஹீரோ மாரிலாம் கிடையாது, நான் உங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜர் பண்ணுற மாரி வேணும்னே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது திரும்ப ஹீரோயினியும் நோவாவையும் காமிப்பாங்க. கடைசியாக லஞ்ச் டைம் வந்தோடனே அதை இவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஹீரோயினிக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வந்திருக்கும். அதை இவங்க அட்டன் பண்ணும்போது தான் அவங்க அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருந்திருப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது தான் அவங்க அம்மா இவங்களுக்கே தெரியாமல் ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ண விஷயம் ஹீரோயினிக்கு தெரிய வருது. அதை பார்த்து ஹீரோயினி கடுப்பாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வெளியே போய் அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ கால் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹீரோ வந்திருப்பார். ஹீரோடைய வழியை இவங்க மறைச்சுன்னு இருக்கிறதுனால ஹீரோமே நான் கொஞ்சம் உள்ளார போகலாமான்ற மாரி ஹீரோயினி கிட்ட கேட்க அதை கவனிச்ச ஹீரோயினி அப்படியே ஹீரோவை உள்ளார போக விடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினியோடைய கண்ணுன்றது ஹீரோ மேலே தான் இருக்குது. அந்த இடத்துல ஹீரோயினி அந்த பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணுற மாரி இருந்தாலும் ஹீரோ இங்கே என்ன பண்ணுறான்னு கூடிய ரன்னம் தான் இவங்களுக்குள்ளார போய்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் ஹீரோயினியை கடுப்பேற்றுற மாரி முன்னாடி இருக்க ஆள் வேறு ஏகப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருப்பார். அதே சமயம் தான் ஹீரோயினுடைய முகத்தில் சாஸ் இருக்குன்னு அதே ஒரு தொடைக்கலான்னு வரும்போது ஹீரோயினி அதை தட்டி விட்டுருவாங்க. அதே சமயம் தான் ஹீரோ லைட்டாக ஹீரோயினை கிராஸ் பண்ணும்போது நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பார். அந்த விஷயத்தை ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. இவர் எதுக்கு இப்போ சிரிக்கிறாருன்னா என்ன இருந்திருக்கும். இருந்தாலும் கடைசியாக தான் ஹீரோயினி வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே நம்ம சந்திக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பிளைண்ட் டேட்டை அதோட கட் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துருப்பாங்க. அந்த சமயம் தான் டிசைன் டீமை சேர்ந்த சூஜின்னு கூடிய ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுக்கு வெட்டிங் நடக்க போகுதான். அவங்க வந்து ஹீரோயினிக்கு லெட்டர் தராங்க. ஆக்சுவலி அவங்க தான் அந்த டிசைன் டீமுடைய மேனேஜராக இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வெட்டிங் நடக்க போகிறதா ஹீரோயினி கிட்ட சொல்ல அதை கேட்டு ஹீரோயினி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக வெட்டிங்க்கு வருவேன்ற மாரி இவங்க சொல்லிட்டு அப்படியே நோவாவோட பேசிக்கிட்டு போகிறாங்க. அந்த சமயம் தான் ஆஃபீஸ் முழுக்கவே ஹீரோயினுடைய பிளைண்ட் டேட் ரூமர் பரவிடுச்சு. அந்த இடத்துல ஹீரோயின்கிட்ட அவருடைய பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் ஏகப்பட்ட பேர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நோவாவுக்கு எதுவுமே புரியல. என்ன இவங்க எல்லோரும் பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே எதுவுமே இல்லைன்ற மாரி பேசிக்கிட்டு போக கடைசி தான் அந்த இடத்துக்கு கீட்டே வரது மட்டும் இல்லாமல் நீ ஒரு நல்ல ஆளை தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், எப்போ உங்களுடைய வெட்டிங்குன்ற மாரி வேணும்னே வெறுப்பேற்றுற மாரி பேச அதை கேட்டு ஹீரோயினையும் கீட்டே தனியாக கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் யார் இதெல்லாம் பண்ணதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஆஃபீஸ் குரூப்பில் ஹீரோயினுடைய டேட்டிங் ரூமர் தான் போகிற விஷயத்தை இவங்க கவனிக்கிறாங்க. அதை கவனிச்ச ஹீரோயினுமே இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு யோசிக்கும்போது தான்
அந்த இடத்துல இவங்க ஹீரோவை கவனிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். ஒருவேளை இவர் தான் அந்த ரூமரை பரப்பியிருப்பாருன்ற மாரி வேணும்னே ஹீரோ பக்கத்தில் போகிறது மட்டும் இல்லாமல் லஞ்சு நல்லா இருந்துச்சான்ற மாரி அவர்கிட்ட அப்படியே கேஷுவலாக பேசி போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க இப்போதைக்கு டேட்டிங் போயிருந்தாங்களே, அது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளைண்ட் டேட்லாம் கிடையாது, இதுக்கு மேலே தான் நான் அவனை பார்க்க போகிறது கிடையாது, சில ஃபேக் ரூமர்ஸ்லாம் போகுதுன்னு ஹீரோ கிட்ட பேசும்போது அந்த இடத்துல ஹீரோ சிம்பிளாக ஒருவேளை அது பிளைண்ட் டேட்டான்ற மாரி அவர் சந்தேகத்திலே கேட்க அப்போ தான் ஹீரோனிக்கு தெரிய வருது இவருக்கு எதுவுமே தெரியாதுன்ற விஷயமே. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து சூசனுடைய வெட்டிங் லெட்டரையை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதை கவனிச்சு ஹீரோயினுமே நீங்கள் இந்த வெட்டிங்க்கு வரப்போகிறீங்களான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க அந்த இடத்துல ஹீரோ வரப்போகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி எதுக்கு வரலான்னு கேட்கும்போது அதே தான் ஹீரோ கேட்குறாரு, நான் எதுக்கு வரணுன்ற மாரி பேசுது. ஹீரோ சிம்பிளாக கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எனக்கு பிளைண்ட் டேட் தேவையில்லை, எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை, நான் கடைசியாக தான் காயோவில் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியாக தான் எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அவங்க பேரண்ட்ஸை திட்டிட்டு மீட்டிங் ரூமுக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங் அவங்க மேனேஜர் தான் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினிக்கு அது ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட் இந்த மேனேஜர் திருடுறது மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது இவங்க ரீசெண்டாக ஒரு ஐஸ் ப்ராஜெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்களே, அந்த ஐஸ் ப்ராஜெக்ட்டை குளோபலாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி அந்த பென்ட்ரைவில் இருக்கிற மொத்த விஷயமே டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எரர்னு மேனேஜர் கிட்ட சொல்கிறாங்க. அந்த மேனேஜருக்கு அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹீரோமே ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோமே இதுக்கப்புறம் இந்தமாரி ஐஸோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண என்ன இருக்குன்ற மாரி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுன்னு இருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கான ஆன்சர் ஹீரோயினுக்கு தெரியும். முன்னவே ஹீரோயினி ஒரு ஆன்சர் சொல்லியிருந்திருப்பாங்க, அதாவது ஐஸ் ஸ்பைக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்திருப்பாங்களே, அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் ஹீரோ ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயினி அதை பற்றி எதுவுமே பேசாத வைக்கல. ஹீரோ என்ன பண்ணுறேன்னா இப்போதையும் இவங்க நடத்துகிற ஐஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஐஸ் ப்ராஜெக்டை மொத்தமாகவே நிறுத்தி வைக்கிறதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச ஹீரோமே நீ எதுக்காக ஐஸ் பைக்கை பற்றி அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணல, நான் எப்படி அவர் பேசுறது உன்னுடைய ப்ராஜெக்ட் தானே, அதை பற்றி நீ சொல்லியிருக்கணுமே, அதை பற்றி சொல்லியிருந்தால் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும், நானாச்சும் இந்த ப்ராஜெக்டை மூடி வைக்காமல் இருந்தது பண்ணும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே எனக்கு அது உறுதியாக தெரியல, அதால் தான் நான் அதை விட்டு கொடுத்துட்டேன்ற மாரி சிம்பிளாக ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு ஒரு சின்ன வாய்ப்பை தந்தார், ஆனால் அதை சரியாக ஹீரோயினி யூஸ் பண்ணி கிடையாது. ஹீரோயினிக்கு அது சரின்னு படலன்ற மாதிரி தான் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹீரோயினோட டைரி இதே இடத்துல இருக்குன்ற விஷயத்த ஹீரோ நோட்டீஸ் பண்ணேன். அதால் சரின்னு அந்த விஷயத்தை இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு போயிருந்திருப்பாங்களே, அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து சூசனுடைய வெட்டிங்க்கு நம்ம போக போகிறோம், அதுக்காக கிஃப்ட் ப்ரைஸை மற்றவங்ககிட்ட இருந்து வாங்குன்ற மாரி இவங்க சொல்லி இருந்திருப்பாரு. அதில் ஹீரோயினுமே முதல் வேலையாக மிஸ்டர் கங்கிட்ட இருந்து வாங்கலான்னு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து வாங்கி இருந்துச்சு, ஆனால் மிஸ்டர் கங்கிட்ட இருந்து வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஹீரோயின் எப்பயுமே 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி மிஸ்டர் கங்குக்காக வெயிட் பண்ணி மட்டுமே லேட்டாக இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவை இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக ஹீரோ வந்து நான் எதுக்கு சூஜனுடைய வெட்டிங்க்கு வரணும்னு கேட்டுருந்துருப்பார்ல, அதில் அந்த வெட்டிங் ப்ரைஸை இவங்க கேட்காம பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து இருக்குங்க. அப்படி உட்காந்து இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஹீரோயினுடைய நோட் புக்கை எடுத்து கொடுக்க, அதை பார்த்தா ஹீரோயினும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயினோட பஸ்மே வர செய்து என்னமோ ஒன்று ஹீரோயின்கிட்ட பேச நினைக்கிறாரு. ஆனால் ஹீரோ பெருசாக எதுவும் பேசல. ஹீரோயினுமே கடைசியாக பஸ்குள்ளே போய் உட்காந்துறாங்க. அப்படி உட்காரும் போது எதிர்பாராதுல ஹீரோ பக்கவா இவங்க பக்கத்துலேயே வந்து உட்காரு. ஹீரோயினுக்கு என்னன்ற விஷயம் சுத்தமாக புரியல. அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னுடைய நோட் புக்கை பார்த்தேன், அதில் ஏகப்பட்ட ஐடியாஸ் இருந்துச்சுன்னும் போது ஹீரோயினுமே நீங்கள் என் நோட் புக்கை படிச்சிங்களான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க அந்த இடத்துல ஹீரோமே நான் அதை படிக்கலாம், எப்படி இதோடைய ஓனரை கண்டுபிடிச்சிருக்க முடியுன்ற மாரி இவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ எழுதி இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதில் ஏகப்பட்ட நல்ல ஐடியாஸ் இருக்குது, அதெல்லாம் நீ வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நான் உனக்கு என்ன தருவேன் தெரியுமா, அதுக்காக அந்த பேட்சை தருவேன்ற மாரி ஒரு பேட்சை காமிச்சு இதேமாதிரி நான் உனக்கு 10 பேட்ச் தருவேன், ஆனால் அதுக்கு மேலே ஒரு பேட்சை கூட நான் தரமாட்டேன்ற மாரி கிரேட் ஜாப்னு ஒரு பேட்ச் இருக்கும், அந்த பேட்சை பற்றி இவர் பேசிக்கிட்டு இருக்கு. அதை கவனிச்ச ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் ப்ரைஸை பற்றி இவர்கிட்ட ஓப்பனாகவே கேட்டுருந்தானே. அதை கேட்கும்போது அந்த இடத்துல இருக்க ஹீரோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோடைய வெட்டிங்க்கு நீ போவையான்ற மாரி ஒரு கேள்வியை கேட்க அதை கேட்ட ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல. எனக்கு தான் கல்யாணமே ஆகலையேன்னு யோசிக்கும் போது அப்போ தான் ஹீரோயினுக்கு புரிய வருது சூஜனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒரு வேலை ஹீரோவாக இருக்கலாமான்ற மாரி இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயினி அடுத்த நாள் வெட்டிங் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெட்டிங்ன்றது நல்லா தான் போகுது, ஆனால் இவங்களுக்கு ஹீரோ சொன்ன வார்த்தை தான் மைண்ட்லேயே வருது. அதில் ஹீரோ கிட்ட அப்படி கேட்டிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு சின்ன அப்பாலஜிஸ் கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட அப்படி பணத்தை கேட்டிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்பாலஜிஸ் கேட்க அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு காயோலோட நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது காயோலோட இவங்க அவைக்கு ஹனிமூனுக்கு போகலான்னு இருந்திருப்பாங்க, ஆனால் மொத்தமாகவே அது வேஸ்ட் ஆகிருக்கும். அதை பற்றி தான் ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே
சமயத்தில் ஹீரோயினி என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை பற்றி பார்க்கில் யோசிச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்றேன்னா நம்ம 2 பேரும் இன்றைக்கி நைட்டு ஒன்றா குடிக்கலாமான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ எங்கே இருப்பாரோ அங்கே போகலான்னு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கும்போது ஹீரோ நான் உன்னுடைய ஸ்ட்ரீட்டாக தான் நின்றுன்னு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினி ஸ்ட்ரீட்டுக்கு நடுவிலே நிற்பாங்க. திடீர்னு வேறு சிக்னல் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதை கவனிச்ச ஹீரோயினுடைய கையை பிடிச்சி கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தெரியும், அந்த ஸ்பாட்டுக்கு போகலான்ற மாரி அப்படியே ஹீரோயினியை ஒரு கூட்டிகிட்டு போய்டுவோம். இவங்க போகிறது வேறு எங்கேயும் கிடையாது, ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு ஷாப்புக்கு தான் போயிருக்காரு. அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்காக சில விஷயத்தை ஆர்டர் பண்ணியிருக்காரு. சரக்கு தான் 2 பேருமே அடிக்க போகிறாங்க. அதாவது அந்த இடத்துல உட்காந்து அவங்க பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹீரோ வெட்டிங் எப்படி போச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயினுமே வெட்டிங் ரொம்ப நல்லா போச்சுன்ற மாரி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர் நம்ம கிட்ட இருந்து வேறு எதனாச்சும் எதிர்பார்க்குறாருன்னு சொல்லிட்டு வெட்டிங்கில் ஃபுட் அவ்வளோவா நல்லா இல்லைன்ற மாரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூசனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் ஹீரோன்ற மாதிரி இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. அதால் தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே சூசனை பற்றி பேசுனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹீரோ வேறு ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீ அவ்வளோவா என்னை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது, கூடிய சீக்கிரம் நான் டீமை விட்டு போயிடுவேன். நான் ரொம்ப நாள் வரைக்கும் மட்டுமே இந்த டீமோடைய மேனேஜராக இருக்க போகிறது கிடையாது, கூடிய சீக்கிரம் என்னை ஃபயர் பண்ணுறவங்கன்ற மாதிரி இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ இது வரைக்குமே அவர் பண்ணுற வேலை சுத்தமாக பிடிக்காத மாதிரி தெரியுது. அதில் இவர் கூடிய சீக்கிரம் வேலையை விட்டு போகிற மாதிரி பேசுகிறாரு. அதே சமயத்தில் ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான கால் வந்ததுனால அதை பேசப்படுவார். ஹீரோயினுமே அவங்களுடைய பழைய பாய் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிக்கிட்டே அதிகமாக குடிச்சிருந்துருப்பாங்க. அதில் ஹீரோயினியால் ஒழுங்காக ஏஞ்சிருக்க கூட முடியாது. அந்தளவுக்கு ஹீரோயினி சம தூக்கத்தில் இருப்பாங்க. ஹீரோமே அப்படியே ஒரு பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசிட்டு அப்படியே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க தூங்கி இருக்கிற விஷயம் தெரியுது. எழுப்பலான்னு நினைக்கிறாரு, ஆனால் ஹீரோயின் எழுந்திருக்கு. அந்த இடத்துல ஹீரோமே வேலைக்கு லேட் ஆகுதுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதை கேட்டவொன்னே ஹீரோயின் எழுந்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்பயுமே வேலைக்கு லேட்டாக போனதே கிடையாது, அதால் தான் என்ன எல்லாருமே கிளாக் ஃபேரின்னு சொல்கிறாங்க. நான் எப்பயுமே வேலைக்கு ரொம்ப சீக்கிரமாக தான் போய்கிட்டு இருப்பேன். நான் அந்த சமையல் தான் சில விஷயங்கள் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதான் நான் இல்லைனா கூட அந்த வேலைகள் அப்படியே தான் நடக்கும். வானம் இடிஞ்சு விழுந்தால் கூட இந்த டைம்ன்றது அப்படியே போய்கிட்டு தான் இருக்குன்ற மாரி ஒவ்வொரு விஷயமா ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்க ஃபீலிங்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க காயோவில் லவ் பண்ணி இருந்திருப்பாங்களே, அதெல்லாம் பற்றி லைட்டாக ஹீரோ கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் நான் காதலிச்ச ஒருத்தவன் என்னை விட்டு போயிட்டான்ற மாரி ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதேமாதிரி ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஹீரோயினி கீழே ஒரு மாரி போயிடுவாங்க. பக்காவாக ஹீரோ பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை தூக்கிடுவார். அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இதேமாதிரி நம்ம நாளைக்கு சந்திக்கலாமான்னும் போது அதே விஷயத்தை தான் ஹீரோயினி கேட்குறாங்க. நாளைக்கு நம்ம திரும்ப குடிக்கலான்னு சொல்கிறீங்களான்ற மாரி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ள ஒரு சின்ன லவ் மலர்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதோடவே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மேபி என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் வேறு எதனாச்சும் விஷயம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பேர் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறேன்றதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் சீக்கிரமாக நெக்ஸ்ட் எபிசோடை அப்லோட் பண்ண முடியும். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறவருக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.